Hello friends, welcome back to Happy Homemakers Kitchen. இன்னைக்கு கட்டிங் சாய் ஒரு கட்டிங் டீ எப்படி பண்றதுன்னு பாப்போமா. நம்ம எல்லாருக்குமே டீ கடையில போடுற டீ வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நல்ல வாசனையா நல்ல டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வீட்ல போட்டா வராத மாதிரி சில நேரம் தோணும். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வீட்லயே அந்த மாதிரி டீ நம்மளால போட முடியும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காயில இருந்து அந்த ஏல அரிசியை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இஞ்சியையும் இந்த ஏலக்காயையும் ஒரு கல் வச்சு நல்லா நசுக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பாதி அளவு இஞ்சியை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் டீ கடையிலலாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணியில் ஒரு வடிகட்டி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்லேயே கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி அது நல்லா அதில் இந்த பாதி இஞ்சியை போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு மேலே இந்த பாதி ஏலக்காயையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே இப்போ நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் டீ தூள். இப்போ நான் 2 கிளாஸ் டீக்கு உங்களுக்கு அளவு சொல்கிறேன். ஸோ 2 டீஸ்பூன் டீ தூள். ஏன் இந்த மாதிரி இஞ்சியையும் ஏலக்காயும் அடியில் போடுறோம்னா அந்த வாசனைக்காக. இப்போ நான் வந்து 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா சூடு பண்ணலாம் நம்ம. இப்போ அந்த தண்ணியில் சூடு பண்ணுற தண்ணியில் பாக்கி வச்சிருக்கிற இஞ்சியில் பாதி எடுத்து போடுறேன். அதே மாதிரி பாக்கி இருக்கிற ஏலக்காயிலையும் பாதி எடுத்து போடுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்ல இந்த இஞ்சி வாசனையும் இந்த ஏலக்காய் வாசனையும் நம்மளோட டீயில் இறங்கும். டீயை போட்டு நம்ம டீ தூளில் போட்டு கொதிக்க வச்சோம்னா அந்த டீ வந்து அவ்வளோ வாசனையாக இருக்காது. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இந்த டீ தூள் மேலேயும் இந்த இஞ்சி ஏலக்காய் கலவை மேலேயும் போட்டுடுறோம். நம்ம இப்போ 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதுவும் சூடு பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த டீயோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. டீ தூளை போட்டு கொதிக்க வைக்காமல் நீங்கள் டீ ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் டீ தூளை போட்டு கொதிக்கவே வைக்க மாட்டோம் நம்ம. அவ்வளோ நல்லாயிருக்கும். லேசாக அந்த வடிகட்டியை வந்து அப்படி மேலே மேலே தூக்கி விட்டோம்னா அந்த டீயில் இருக்கிற அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த சுடு தண்ணியில் இறங்கிடும். இப்போ இது மேலே இந்த கொதிக்க வச்ச பாலையும் ஊற்றலாம். ஃபுல் பாலையும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் பால் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூடான தண்ணி சூடான பால் ரெண்டும் சேர்த்து நல்லா அந்த டிகாஷன் இறங்கும், டீ டிகாஷன் இறங்கும். கீழே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டீ கலர் ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த வடிகட்டியை எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பாக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை லேசாக புழிஞ்சு விடுங்க. இது என்னத்துக்குன்னா இந்த இஞ்சியோட வாசனை நல்லா இருக்கும் டீயில். அதுக்காக அந்த பொடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காயும் எடுத்து இதில் போட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல அந்த டீ கடையில் சாப்பிட்ற டீ மாதிரியே இருக்கும் இது. இப்போ தேவையான அளவு சர்க்கரை, நீங்கள் சர்க்கரையோ வெல்லமோ தேனோ பனங்கருப்பட்டி எது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஆற்றி கிளாஸில் ஊற்ற வேண்டியதுதான். டீயில் வந்து சர்க்கரை நல்லா கலந்துருக்கு. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கட்டிங் சாய் பண்ணிடலாம் இந்த மெத்தடில். இப்போ இதுக்கு மேலே இந்த பாக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நம்ம கொஞ்சம் பால் அதை விட்டுடுறேன் கொஞ்சமாக. டீ கடையிலலாம் யூஸ்வலாக இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு அந்த பாலோட வாசனை, அந்த டீயோட வாசனை, அந்த ஏலக்காயோட வாசனை, அந்த இஞ்சியோட வாசனை எல்லாம் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வருங்க. அதனால தான் கடைசியாக கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறோம்.